வணக்கம் நண்பர்களே. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்டுக்கும், மீன் பிடிக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குது. இது நான் கத்துக்கிட்ட விதத்துல உங்களுக்கு நான் சொல்றேன். ஒருத்தர் வந்து மீன் பிடிக்க வந்து ஆசைப்பட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட்டு வந்து தூண்டில்லாம் ரெடி பண்ணி, குளம், குட்டை இந்த மாரி சின்ன சின்ன இடத்துல வந்து தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. அது நல்லா மாட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்த கட்ட லெவலுக்கு போலாம் அப்படின்ட்டு நீச்சல்லாம் கத்துக்கிட்டு, ஆ வாய்க்கா, ஆறு இந்த மாரி இடத்துல போயிட்டு வலைய போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அங்க விழுந்துட்டோம் அப்படின்னா, நீச்சல் அடிச்சு வெளிய வரதுக்காக நீச்சல் கத்துக்கிட்டு அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து டெவலப் ஆயிட்டாரு. நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை. அடுத்தோட ஆசை வந்து பெரிய லெவல்ல இருந்துச்சு. ஸோ நம்ம இங்க நல்லா புடிச்சிட்டு இருக்கோம். அடுத்து வந்து கடல்ல போய் புடிக்கலாம் அப்படின்ட்டு, கடலுக்கு தேவையான நீச்சல்லாம் கத்துக்கிட்டு, கடல்ல போய் நல்லா அழகா புடிச்சுக்கிட்டு, அங்கேயும் ஓரளவுக்கு நல்லா மீன் வந்துட்டுருந்துச்சு. அது மூலியம் நல்லா லாபம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த கூட இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, "நீ இன்னும் வந்து பெரிய லெவல்ல நீ பிடிக்கலாம். இன்னும் நடு ஆழத்துக்கு போ" அப்படின்ட்டு உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. அங்க போனோனே திமிங்கல வந்து அவர சாப்பிட்டுருச்சு. ஸோ இதுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல ஏர்ன் பண்ண நெனச்சு, தேவையான விஷயத்த கத்துக்கிட்டு, ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து டெப்த்தா வந்து இன்னொரு நாலேட்ஜ்லாம் கத்துக்கிட்டு, நல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது அங்க வலையிலோட கான்செப்ட்ல நின்றுக்கணும். இங்கே இந்த லெவல்ல நின்றுக்கணும். இன்னும் வந்து நான் நெறைய வந்து கத்துக்கிறேன் அப்படின்ட்டு, அவன் சொல்றான், இவன் சொல்றான்ட்டு ஏகப்பட்ட ஸ்டடீஸ், ஏகப்பட்ட அனலிஸ்டிஸ் ஒவ்வொன்னா கத்து 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 நான் மார்க்கெட்ல பெரிய லெவல்ல வந்து நான் பணத்த அள்ள போறேன் அப்படின்ட்டு, ஏகப்பட்ட விஷயத்த நெறைய பேர் கூட இருந்தவங்க இல்ல. இந்த சோசியல் மீடியால ஏகப்பட்ட பேர் போட்டுட்டு இருக்கானுங்க. அத்தன பேத்தோட நாலேட்ஜ எடுத்துக்கிட்டு நெறைய கத்துக்கிறேன்னு கத்து 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 உள்ள போயிட்டு இருக்கிற பணத்த எல்லாமே விட்டது தான் மிச்சம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு சில விஷயம் தெரியும். இப்ப அவரு வலையோட நின்றிருந்தாருன்னா சேஃப்டி. ஸோ இங்க இருந்துகிட்டு வலைய போட்டு எந்த அளவுக்கு வந்து மீன் அள்ளி அவர் லாபம் பார்த்திருந்தாரோ, அதே மாரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு லெவல்ஸ் இருக்கும். நீங்க ஒரு நாலேட்ஜ் கத்திருப்பீங்க. அந்த நாலேட்ஜ வச்சுக்கிட்டு நீங்க மார்க்கெட்ல பணம் சம்பாரிக்கலாம். இத விட்டுப்புட்டு மத்தவங்க சொல்றத கேட்டு உள்ள போனீங்க அப்டின்னா, உங்களுடைய டோட்டல் ஃபண்டும் காலியாகி வாழ்க்கையே வந்து திக்கி திணறி எங்கே போய் முடியும்னு தெரியாம போய் முடிஞ்சிரும்.